வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை பேராசையும் கஞ்சத்தனமும் ஒரு மனிதனை எப்படி கடவுளிடமே பொய் சொல்ல வைத்தது என்பதை பற்றியது. ஒரு ஊரில் கணக்கிலடங்கா சொத்துக்களை கொண்ட ஒரு பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இல்லாத செல்வங்களே இல்லை. இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் அவன் ஒரு நயா பைசா கூட யாருக்கும் உதவி செய்ததில்லை. இதனால் ஊர் மக்கள் அவனை மகா கஞ்சன் என்று வெறுப்புடன் அழைத்தனர். ஒரு நாள் அவனுக்கு பக்கத்து நாட்டை சுற்றி பார்க்க ஆசை வந்தது. அவனுக்கு கடல் பயணம் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் ஒரு பெரிய கப்பலில் ஏறினான். பயணம் தொடங்கியது. முதல் நாள் இரவு அழகான நிலவொளியில் தென்றல் வீச அவன் அந்த பயணத்தை ரசித்துக் கொண்டே கழித்தான். ஆனால் மறுநாள் காலையில் நிலைமை தலைகீழானது. கடலில் ஆக்ரோஷமான அலைகள் வீசத் தொடங்கின. பயங்கரமான புயல் கப்பலை தாக்கியது. கப்பல் தலைவன் கவலையுடன் சொன்னான், புயல் மிக தீவிரமாக உள்ளது. நாம் உயிர் பிழைப்பது இப்போது அந்த இறைவனின் கையில்தான் இருக்கிறது. இதை கேட்ட அனைவரும் கதிகலங்கி போனார்கள். தங்களை காப்பாற்றும்படி ஒவ்வொருவரும் கடவுளை வேண்டத் தொடங்கினர். தன் உயிருக்கு ஆபத்து வந்ததும் கஞ்சனும் வேண்டினான், இறைவா, நான் பிழைத்துக் கொண்டால் என் பெரிய மாளிகையை விற்று அந்த பணத்தை அப்படியே உன் உண்டியலில் காணிக்கையாக போடுகிறேன் என்று உரக்க கூறினான். அதிசயமாக புயல் நின்றது. கடல் அமைதியானது. அனைவரும் கரை சேர்ந்தனர். ஆனால் ஆபத்து நீங்கியதும் கஞ்சனின் புத்தி மீண்டும் வேலை செய்யத் தொடங்கியது. சொன்னபடி மாளிகையை விற்க முடிவு செய்தான். ஆனால் ஒரு தந்திரம் செய்தான். இந்த மாளிகையின் விலை 1 ரூபாய், ஆனால் அதனுடன் இருக்கும் இந்த பூனையின் விலை 1 கோடி ரூபாய். இரண்டுக்கும் சேர்த்துதான் ஆள் தேவை என்று விளம்பரம் செய்தான். மாளிகை விற்ற 1 ரூபாயை மட்டும் கோவில் உண்டியலில் போட்டான். பூனை விற்ற 1 கோடி ரூபாயை தானே வைத்துக் கொண்டான். இப்படியாக கடவுளிடமே தன் கஞ்சத்தனத்தை காட்டினான் அந்த பணக்காரன். நீதி, பேராசையும் வஞ்சகமும் நிம்மதியை தராது. என்ன நண்பர்களே, பார்த்தீர்களா? ஆபத்தில் கடவுளை தேடுபவர்கள் நிஜ வாழ்வில் நேர்மையாக இருக்க மறுக்கிறார்கள். இந்த பேராசை ஒரு நாள் அவனை அழிக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.